guys, நான் உங்கள் ராஜா பேரோன். Follow me Instagram ID ராஜா பேரோன். Subscribe my channel, support my channel. Click the bell button. Think yourself big. நீ எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னால் முடியும். அதை நீ நம்பு. ஓகேடா? இன்னைக்கு நாம் பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒர்க் அவுட் சீசனுக்குள்ள வரப்போகிறோம். கண்டினியூவா நான் வந்து காம்படிஷன் அலைச்சல் அங்கே எங்கன்னு இருந்ததுனால என்னால் வந்து நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இனி மறுபடியும் ஒர்க் அவுட்டுக்குள்ளே வரப்போகிறோம். என்னுடைய ஒர்க் அவுட் சீசன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. உங்களுக்கு இந்த கலோரி டெஃபிஷியன்ஸ், அந்த நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லித்தரதுக்கு அது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. என்னுடைய பாலிசி இதுல இருந்து சுத்தமா வேறானது. இதெல்லாம் படிச்சு உன்னால சொல்ல முடியாதான்னா, உனக்கு வந்து படிப்பறிவு இல்லையான்னா, ஐ எம் ஆல்சோ எ கிராஜுவேட் அண்ட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு சர்டிபிகேட் முடிக்கிறதுக்கோ அதுக்கோ எனக்கு டைம் இருக்கான்னா இருக்கு, நான் ஆனா அதுக்கு போக விரும்பல. நான் என்னுடைய ஃபிட்னஸை எப்படி ஃபாலோ பண்றேன்னா, பழங்கால முறைப்படி தான் ஃபாலோ பண்றேன். சீரியஸா, ஓலக்கொட்டையில அந்த ஒர்க் அவுட் மிஷின்ஸை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு கரெக்டாக நமக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அந்த உணவுகளை தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி மறுபடியும் அடிச்சு நொறுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படி இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். மற்றபடி அது நமக்கு தெரியாம இல்லை, அதை படித்து உங்களுக்கு சொல்லித்தர முடியாம இல்லை. முடியும், ஆனால் அது வேண்டாம். அது வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய சகோதரர்கள், தட் நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணி வச்சிருக்க எக்கச்சக்கமான சகோதரர்கள் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லித்தர வரவில்லை. நான் செய்யறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்ல உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. நான் இதை பண்ணித்தான் என்னுடைய மசிலை கெயின் பண்ணேன். நான் இதை சாப்பிட்டு தான் என் மசிலுக்கு நல்லா வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள உள்ள டார்க் சைடையும் மேபி முடிஞ்சா சொல்லி தர்றேன். ஓகே, ஏன்னா அதனால பல கான்ட்ரவர்சிஸ் வரும். ஆனா அந்த டார்க் சைட்ஸையும் மேபி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீர்கள் என்றால் சொல்லித்தரப்படலாம். ஓகே டன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னுடைய ஷெட்டிங், அதாவது நான் வந்து ஷெட்டட் பண்ணும்போது, இப்போ இந்த மசில் போஸ்ட் ஷெட்டடா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு நிக்குதுல. இந்த புடச்சிக்கிட்டு நிக்கிறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஃபாலோ பண்றேன். அதாவது காலையில ஃபுல்லா கார்டியோ அண்ட் லெக் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஈவினிங் ஃபுல்லா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுல் மசில் எல்லா மசிலையும் போட்டு முறுக்கி பிழிஞ்சிருவேன். அதாவது லேக்ஸ் இருக்கும், செஸ்ட் இருக்கும், ஷோல்டர் இருக்கும், பைசப்ஸ் இருக்கும், ட்ரைசப்ஸ் இருக்கும். இவ்வளோ ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு அப்புறம் இதுல ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்றேன். என்னன்னா, பாடி பில்டிங் ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. பாடி பில்டிங் விளையாட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது அப்படின்னு வந்து நிறைய சகோதரர்கள் இன்னைக்கு நம்ம சொல்றத பாக்குறோம். ஏன்னா அதுல அது இருக்குது, இதுல இது இருக்குது, அது அப்படி. நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றேன். ரோனி கோல்மனை இதுக்கு வந்து உதாரணமா சொல்றாங்க. அவர் எவ்வளவு மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே டன். உசைன் போல்ட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? உலகின் மின்னல் வேக வீரன். அந்த வீரனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நடக்க முடியல, ஒரு ஸ்டெப்ஸ் ஏற முடியல. இதே மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீரர்கள், ஒருத்தர் நல்ல அவர் பெயர் கூட மறந்து போச்சு, அவர் மொத்தமா பேரலைஸ் ஆகி கோமா, தன்னுடைய கை கால்கள் கூட அசைக்க முடியாத லெவல்ல இருக்கிறது தெரியுமா? அதே மாதிரி இதே மாதிரி எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறார்கள். நீங்க எல்லா சகோதரர்களும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். பாடி பில்டிங் பண்றது ஹெல்த்தியானதான்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. என்னடா நீ இப்படி சொல்ற, நீ ஒரு நாள் இப்படி சொன்னா ஒரு நாள் எதையும் மாத்தி சொல்லுவதல்ல. நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யானைக்காவள விஷயத்துல கூட, பீமாவளி விஷயத்துல கூட, ஏன்னா நான் தெளிவா சொல்றேன். இது ஜிம்முக்கு போறவங்க மட்டும் சாப்பிடுறத யாரு வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு சக்தியை கொடுக்கும். ஜிம்முக்கு போகும்போது நீ சாப்பிட்டேன்னா உனக்கு பவரை கொடுக்கும். இது புரிஞ்சுக்க முடியல, சரி விடு, அதை விடு. விஷயம் ஒண்ணுதான். பாடி பில்டிங்கிறது ஒரு விளையாட்டு, கபடிங்கிறது ஒரு விளையாட்டு, ஓட்டப்பந்தயங்கிறது ஒரு விளையாட்டு, ஷட்டில் ஆடுறது ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் ஒரு விளையாட்டு. இது எல்லாமே ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டை எல்லாருமே விளையாடலாம். ஆனா அதை ஸ்போர்ட்ஸ் லெவல்ல எடுத்துட்டு போய் ஹை லெவலுக்கு போகும்போது எல்லா விளையாட்டுகளிலுமே, இன்னைக்கு கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, குத்துச்சண்டையா இருந்தாலும் சரி, ஓட்டப்பந்தயா இருந்தாலும் சரி, பாடி பில்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லா விளையாட்டுகளையும் ஹை லெவல், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல், அதுக்கு மேல போகும்போது அதுல ஒரு டார்க் சைடு நுழையுமான்னா நுழையும். எல்லா விளையாட்டுலையும், இன்க்ளூடிங் பாடி பில்டிங். பாடி பில்டிங் இங்க நிறைய பேர் சொல்றது பாடி பில்டிங்ல மட்டும்தான் இது நுழையுதுன்னு, அதை தவறு.
பாடி பில்டிங்கும் ஹெல்த்தியான விளையாட்டு, பிடிச்ச விளையாட்டு விளையாடு. கபடி ஒரு பிடிச்ச விளையாட்டு விளையாடு. எல்லா விளையாட்டும் விளையாடு. ஆனா எல்லா விளையாட்டுகளும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது அதுல உள்ள டார்க்னு ஒரு விஷயம் நுழையும் போதுதான் அங்க பிரச்சனை வருது. ஆனா இங்க பேசப்படுவது பாடி பில்டிங்ல உள்ள டார்க் சைடு மட்டும். ஏன் அப்படின்னா பாடி பில்டிங் மட்டும்தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பாடி பில்டிங் ஷோவபிள், உடனே வெளியே தெரியும். ஆனா மற்ற விளையாட்டுகள் தெரியாது. இதை சகோதரர்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, பாடி பில்டிங் ஹெல்த்தியான ஒண்ணான்னா ஹெல்த்தியான ஒண்ணு. நல்லா போ, நல்லா விளையாடு, உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடு, வேர்க்க விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணு, வீட்டுக்கு வா, என்ன இருக்கோ அதை சாப்பிடு. காலையில பழங்கஞ்சி, நல்ல ஆம்லேட் போட்டு முட்டை தின்னு, நல்ல வெங்காயம் வச்சு அடிச்சு நொறுக்கு. மதிய நேரத்துல அதே மாதிரி பழங்கஞ்சி எடுத்துக்கோ, தயிரை ஊத்தி அட்டி, முட்டையை வச்சு அட்டி, 2 முட்டை போதும். கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன், இருக்கதை கொடுறா. இருக்கதை கொடுக்க விட்டுட்டு இல்லாததை தேடி ஓடுவான். இவனுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு ரெடி இல்லை, பொறுமையா இருக்க மாட்டான். அதை விட்டுட்டு என்னத்துலாமா தேடி ஓடும், இதை போடுறோம், அதை போட வேண்டாம். எதுக்கு? நீ ஹெல்த்தியா உடம்ப ஜம்முன்னு அப்படி வச்சுட்டு இருக்க போற. நான் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல போய் பாடி பில்டிங்கா பண்ண போற இல்லை. அது போகும்போது அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. நீ இது பண்றதுக்கு என்னத்துக்கு கண்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற? நல்ல தின்னு போதும். ஓகே, அதை செய்யுங்க, அவ்வளவுதான். இன்னொன்று, மற்ற சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, எந்த வயசானாலும் சரி ஏதாவது ஒரு விளையாட்டு, உனக்கு பிடிச்ச விளையாட்டு ஒரு 1/2 மணி நேரம் விளையாடு. கலோரி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து தின்னுட்டு இருக்கலாம் சரியானது இல்லை. உனக்கே தெரியும் தன்னஞ்செறிவது பொய் இருக்க. ஓகே, அதிகப்படியா கெட்ட ஆகாரங்களை, கொழுப்பு ஆகாரங்களை திங்காத. நல்ல ஆகாரங்கள் என்னன்னு உனக்கே தெரியும், அதை சாப்பிடு. நாக்குக்கு ருசியான ஆகாரங்கள் அப்பப்போ சாப்பிடு. அதுக்கு தானே நாக்கு டேஸ்ட் வச்சிருக்கேன், அப்பப்போ சாப்பிடு. சாப்பிடாம இருக்காத. ஓகே, பிடிக்காத போதை பழக்கத்துக்கு அடிமையாகாத. ஒண்ணு நான் முடிஞ்சு. நாம இன்னைக்கு போக போறது ஷோல்டர் ஒர்க் அவுட். பட்டுன்னு முடிச்சிடுறேன். ஓகே, ஷோல்டர் ஒர்க் அவுட்ல ஒரு 4 ஒர்க் அவுட் நான் பண்ணுவேன். 4 ஒர்க் அவுட்ல ஒன்னு என்னன்னா, இது ஷோல்டர் பிரஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Ready? Up. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Ada. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Ada. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. As. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Awesome. Boom boom. இந்த ஒர்க் அவுட் இப்படி பட்டுன்னு முடிச்சுட்டு இதே செட்டு 3 செட்டு போனோம். இதே மாதிரி செஸ்ட்டுக்கு இருக்குது, லேட்ஸுக்கு இருக்குது. செஸ்ட்டுக்கு லேட்ஸுக்கு 420. 4 ஒர்க் அவுட்டு, 20 ஒர்க் அவுட், 420 ஒர்க் அவுட். அருமையா இருக்கும். வீடன் இது தான் ஷெட்டுக்கு ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட். உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன், சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, என்னையை பொறுத்தவரை நான் இப்போ யாராவது ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணுறேன்னா அவங்க என் கண்காணிப்பில் இருந்தால் மட்டும்தான் என்னால் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும். நான் சொல்கிறத வச்சு ட்ரெயின் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துட முடியுமாண்ணா? அப்படி நானே எடுத்ததில்லை. நான் பார்க்கணும், அப்பப்போ அவன் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். செல்லுலையாவது நான் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவான். ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒன்று இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன்னா. அப்புறம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ஃபுட்டு மெத்தடையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ளே
இறங்கி உள்ள வர்றோம். ஓகேவா? வேற முக்கியமான இது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சினப்பா, மறந்துட்டேனப்பா. சே 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 என்ன சொல்ல நினச்சேன். முடி முடி முடி. நிறைய பேர் எங்களை வந்து மாஸ்டருக்கு சொட்டையாயிர போகுதுன்றாங்க. ஏண்டா நான்லாம் 18 வயசுலேயே சொட்டையாக வேண்டியவன். சத்தியமா எனக்கு மண்டையில முடியே கிடையாது. நானே ஒட்டி வச்சு ஒப்பத்திட்டு இருக்கேன். அது நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நானே சொல்றேன். எப்போ இது ஆல்ரெடி சொட்டை ஆயிடுச்சு, வச்சு மறைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே முடி கிடையாது. ஓகே, 18 வயசுல நான் சொட்டை ஆயிடுவேன் எங்க தாத்தா மாதிரி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா சொட்டை ஆகலை. என்ன அப்படின்னா 18 வயசுல முடியெல்லாம் கழிஞ்சு, சென்னையில் இருக்கும்போது முடியெல்லாம் கழிஞ்சு போயிருச்சு. அதுக்கு இந்த பாடி பில்டிங் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ரோட்டீன் அது இதுன்னு தின்னதுக்கு பிறகு கொஞ்சோண்டு மண்டையில ஒட்டிக்கிட்டு இருக்குது. நானும் அதை வச்சுட்டு அப்படியே சீனை போட்டு திரியிறேன். சொட்டையாகும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தலைவர் ராக் மாதிரி மொத்தமாக வலிச்சுக்கிட்டு கிடுக்கிட்டு அடிச்சு திரிவேன். நோ ப்ராப்ளம். ஓகே, அதனால அதை பற்றி நானே கவலைப்பட, மயிரை பற்றி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? உயிரை பற்றியே நான் கவலைப்படுறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஹாப்பியா இரு. ஓகே, பாய் பாய். உடம்பை பார்த்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணு, அடுப்பில் தீயை பொருத்தி மேலே ஏறி உட்காந்துக்கோ. ஓகே, சீரியஸா அதனாலதான் இந்த கமெண்ட்ஸ். அதாவது உடம்பு இப்படி இருக்குது, இதை பத்தி நோ கமெண்ட்ஸ். மண்டை சொட்டையாக போகுது, அப்போ நீ என்ன பண்ணணும், அடுப்புல கொளுத்திட்டு கீழே ஏறி உட்கார்ந்தேன்னா மண்டை சொட்டையாகும், உனக்கு கீழே கொட்டை வெள்ளையாகும். ஓகே, சாரி சும்மா ஒரு பண்ணுக்கு. ஓகே, அதனால ரொம்ப கவலைப்படாத. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.